ஸோ ஃப்ரண்ட் டோரே நல்ல ஒய்டான டோராக இருக்குங்க. ஸோ ஓப்பனிங் ஓகே. அண்ட் இங்கிரஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குங்க. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் ப்ளஸ் ரெக்லைனிங் சப்போர்ட் தான், ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது. டோர் பேடிக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சேம் கலர் பிளாக் வித் கிரேச்சில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பாட்டில் ஹோல்டர், அதில் பவர் விண்டோ சுவிச்சஸ், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் பவர் விண்டோ சுவிச்சஸ் எல்லாமே வந்திருக்கு. பியானோ பிளாக் ஃபினிஷில் டோர் ஓப்பனர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்க்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் சுவிட்ச், ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப்பான ஆன் ஆஃப் சுவிட்ச் அண்ட் ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்டர் எல்லாமே இருக்குது. போனட் ஓப்பனிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. கீயை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த பேஸ்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் லாக் வந்து ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக் வந்துருதுங்க. ஸோ 2 கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கீ தான் ரிமோட்டாக கொடுக்குறாங்க, இன்னொன்று வந்து நார்மல் கீ தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு காஸ்ட் கட்டிங் தான் சொல்லணும். இதை அவங்க மாற்றணும், ரெண்டுமே ரிமோட் கண்ட்ரோலாக கொடுக்கலாம். ஏன்னா முன்னாலுமே ரெண்டுமே ரிமோட் கண்ட்ரோலாக கொடுத்துட்டு இருந்தது தான். அண்ட் ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருதுங்க. ஸோ டெலஸ்கோபிக் கிடையாது, பட் டில்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ்க்கான ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோலுமே வந்துடுது, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோலுமே நமக்கு வந்துடுதுங்க. எல்லாமே ப்ரீதாவே நம்ம கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம இன்ஃபோடைன்மெண்ட்லாம் போடுறோம் அப்படிங்கும்போது பிளக் அண்ட் பிளே டைப்பில் நீங்கள் டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோடைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹூண்டாயோட ஆத்தரைஸ்டு ஸ்பேர்ஸ்மே நமக்கு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 எக்ஸ்ட்ரா காஸ்ட் வருது. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் ஷோரூம்லேயே அவங்களோட இதே நம்ம போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.